பல்வேறு தேவைகளுடன் காணப்படும் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதே எமது நிலைப்பாடாகும் என வடமாகாண முதலமைச்சர் சி. வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். வடமாகாண சபை மற்றும் கிளிநொச்சி மாவட்ட செயலகம் ஆகியவற்றின் ஏற்பாட்டிலான குறை நிவர்த்தி நடமாடும் சேவை இன்று காலை கிளிநொச்சி மத்திய மகா வித்தியாலயத்தில் ஆரம்பமானது. குறித்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு தொடர்ந்தும் தெரிவித்த முதலமைச்சர், இதுவரை காலமும் மக்கள் தங்களுடைய மனோநிலையை, அபிலாஷைகளை, தேவைகளை வெளியே சொல்ல முடியாத ஒரு நிலை இருந்தது. இப்பொழுதுதான் படிப்படியாக அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை, தங்களுடைய தேவைகளை எல்லாம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அவ்வாறான ஒரு கூட்டம் அண்மையிலே நடைபெற்ற போது மக்கள் தங்களுடைய அபிலாஷைகளை, தேவைகளை, அவர்கள் எதிர்பார்ப்புகளை கூறியதன் விளைவாக தற்பொழுது தெற்கிலே என்னை விமர்சனப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார். இதற்கு காரணம் என்னவென்றால், இதுவரை காலமும் மக்கள் தாங்களாக சுயமாக சிந்தித்து சொல்ல வேண்டியதை சொல்ல விடவில்லை. எங்களுடைய சூழல், அந்த சூழலில் இருந்து நாங்கள் படிப்படியாக வெளியே வந்ததன் பிற்பாடுதான் எமக்கு எவ்வாறு மக்கள் சுதந்திரத்துடன் ஜனநாயக முறைப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்ற சூட்சுமம் இப்பொழுதுதான் எங்களுக்கு விளங்குகின்றது. அந்த சூட்சுமத்தை விளங்கிக் கொண்டு எங்களுடைய மனோநிலையை, எங்களுடைய எதிர்பார்ப்புகளை, எங்களுடைய தேவைகளை, எங்களுடைய மன கிளேசங்களை நாங்கள் வெளிப்படுத்தும் போது இதுவரை காலமும் வாய்மொழி மௌனிகளாக இருந்தவர்கள் இது என்ன இதெல்லாம் கூறுகின்றார்களே என்று தெற்கில் உள்ளவர்களும் மற்றவர்களும் விசனப்படுகின்றார்கள். ஏனென்றால் இதுவரை காலமும் நாங்கள் வாய்மொழி மௌனிகளாக இருந்ததால் நாங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டோம், எங்களுக்கு எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கின்றது ஒரு தப்பபிப்பிராயத்தை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தெற்கில் உள்ளவர்கள் மற்றவர்கள். மக்கள் வேதனைகளை மறைத்துக் கொண்டு இருந்த காலம் போய் தங்கள் மனவேதனைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலம் வரும்போது அது வெளியே வந்தவுடனேயே இது சம்பந்தமாக பிழையான அர்த்தங்களை கற்பித்துக் கொண்டிருந்த தெற்கத்திய மக்களும் மற்றவர்களும் இது சம்பந்தமாக விமர்சனம் செய்கின்றார்கள். ஏன் எங்களுடைய தலைவர்களாக இருக்கும் போது கூட இதுவரை காலம் மக்கள் எதிரிலே கேட்காது இருக்கும் போது தாங்கள் நினைத்தது இதுதான் மக்களுக்கு தேவையானது என்று நினைக்க தலைப்பட்டார். ஆனால் தற்போது மக்கள் கேட்க தொடங்கியதுதான் அவர்களுக்கு தெரிகின்றது இப்பொழுது நிலை மாறிவிட்டது. அந்த மாற்றமடைந்த நிலையின் ஒரு பகுதியாக அது சம்பந்தமாக எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே ஒரு பகுதியாக ஒரு அழகாகத்தான் இந்த மக்கள் துறையினத்தில் நடமாடும் சேவை இன்று நடைபெறுகிறது. வடமாகாண முதலமைச்சர் சி. வி. விக்னேஸ்வரன் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்ட குறை நிவர்த்தி நடமாடும் சேவையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சாந்தினி ஸ்ரீகந்தராஜா, சி. ஸ்ரீதரன், மாகாண கல்வி அமைச்சர் குருகுலராஜா, மாகாண சபை உறுப்பினர்கள், வடமாகாண பிரதம செயலாளர், அமைச்சின் செயலாளர்கள், மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.